ஒரு சில நிமிடங்கள் ஒரு விசை கூட முடிஞ்சா இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதித்து விட்டு முடிந்த தேவ பிள்ளைகள் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் இருக்கிற இடத்துல எத்தனை பெரிய மலை போல பிரச்சனைகளும் அது மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை விரும்பி இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது முன்பாக இருக்கிறவர்கள் நடத்துறது மாத்திரமல்ல, ஆமென், ஆலயத்திலே அவருடைய செட்டை மறைவுக்குள் இருக்கிற அத்தனை பேரும் ஏறெடுக்க வேண்டியது. காரணம், அவர் ஸ்டேஜில் மாத்திரம் இருக்கிற தேவன் அல்ல, அவர் ஆலயம் முழுவதும் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு தெய்வ பிரசன்னத்திற்காக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, நான் வந்தது விருதாவாய் போயிடக்கூடாது அப்பா. உம்மிடத்தில் வந்த ஒருவரையும் நீ வெறுமையாய் திருப்பி அனுப்பினது கிடையாது. 3 நாட்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்தவர்களை நீர் வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை. காரணம், உமக்கு தெரியும் உம்மிடத்தில் வருகிறவர்கள் வெறுமையாய் போனால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்பது. ஆண்டவரே, அந்த தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் நிரப்புவீராக. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ. எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க? ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம். உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லாரும் சேர்ந்து எப்போதும் எனக்கு. முடிந்தால் கரங்களை உயர்த்தி பிரசன்னமே பிரசன்னம் பிரசன் பாடும்போதே நாளை முழுவதும் தெய்வ மகிமையினால் நிரம்பட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. வாஞ்சையோடு இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. அப்பா, இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே எங்களை வளர பண்ணுவீராக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. நாங்கள் இன்னும் கிட்டே. கரங்களை உயர்த்தி தெய்வ பிரசன்னமே பிரசன்னம். கேட்கிற உள்ளங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. அவருடைய பிரசன்னத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் அவைகள் கரைந்து போகும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ. எத்தனை பேர் நன்றியோடு சொல்ல முடியும்? கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, எங்களை கைவிடாத தூயவரே, கைவிடாத. ஒரு விசை கூட இந்த வார்த்தையை சொல்லுங்க. கரம் பிடித்தவரே, அவர் ஒருவரே என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்று ருசிக்கிறவர்கள். ஆமென். என்னை கைவிடாதவரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. நீங்க இல்லாம எங்களால முடியாதப்பா. பிரசன்னம் பிரசன்னம்
தேவர். நீங்க பாடுங்க பிரசன்னமே பிரசன்னம். உங்க சத்தம் கேட்கட்டும். பிரசன்னம். Thank you Holy Spirit. ஆவியானவர் இந்த இடத்தை முற்றும் ஆளுகை செய்யும். உம்முடைய மகிமை பிரசன்னத்தால் மூடும். பிரசன்னம் பிரசன்னம். அப்படியே கரங்களை அசைத்து எல்லாரும் சேர்ந்து ஹalleluya பாடுங்கள். எல்லா சத்தம் உயரட்டும். கர்த்தரை ஆராதிக்க விரும்புற தேவ பிள்ளைங்க, எனக்கு இயேசுவை ஆராதிக்கிறது பிடிக்கும்னு சொல்றவங்க, ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை, அவரை உயர்த்த உயர்த்த விடுதலை, அவரை துதிக்க துதிக்க விடுதலை. துதிக்கிறவன் முன்பாக எரிகோ கோட்டைகள் உடைந்து போகும். துதிக்கிறவனுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கும். துதிக்கிறவனுக்கு முன்பாக கர்த்தர் மகிமையானவைகளை செய்து கொண்டிருப்பார். ஹalleluya அல்லே. ஒரு விசை கூட ஹalleluya அல்லே பாடுவோம். ஹalleluya எல்லா மகிமையும் எல்லா கனத்திற்கும் பாத்திரராக எங்கள் ஆண்டவரே நீர் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்றவரே. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுமே ஆராதிக்கும் போது உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைப்பீராக. அல்லே ஒரு விசைக்கு கூட ஹalleluya மகிமை விளங்கும். மாம்சமான யாவரும் காண்பார்கள் உம்முடையவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாய் தேவரீ நீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்வீராக. உம்முடைய மகத்துவங்களை காண பண்ணுங்க. உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? கர்த்தருடைய கரமே என்னை இதுவரைக்கும் நடத்துகிறது. என்னை அவர் திக்கற்றவனாய் விடவில்லை, இனிமேலும் அவர் விடமாட்டார். தாம் செய்ய நினைத்தவைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என்னில் கர்த்தர் மகிமைப்பட்டு அநேகர் என் நிமித்தம் அவரை அறிந்து கொள்ள போகிறார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க. Thank you Jesus. Thank you Holy Spirit. உம்முடைய மகிமையான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. நீ நல்லவர். உம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவரே, உம்முடைய கரம் குறுகி போகலப்பா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஹalleluya. தேவரீர் என்ன செய்ய நீர் விரும்புகிறீரோ உம்முடைய விருப்பங்கள் எங்களில் பரிபூர்ணமாகட்டும் ஆண்டவரே, பரிபூர்ணமாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீர் எங்கள் மகிழ்மைப்படுவீராக. நீர் எங்களில் பெருகுவீராக. நீர் எங்களில் உயர்ந்திருப்பீராக. என்னில் மாத்திரமல்ல, என் கூடாரத்திலும் என் தலைமுறைகள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. அவரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோம். Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆராதனை இந்த செய்தி கேட்பதற்கு முன்பாக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆவியானவரே என்னிலே உம்முடைய விருப்பங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க விரும்புகிறவர்கள். ஆமா, இந்த விருப்பத்தோடு வார்த்தையை கேட்பீர்களானால் நிச்சயம் அந்த வார்த்தை உங்களுக்குள் 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஒரு விசை ஆண்டவரே, காலம் சமீபமா இருக்கிறது. நம்முடைய மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் நேசிக்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவரே, இந்த நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்தத்தக்கதா என் விருப்பங்கள் அல்ல, உம்முடைய விருப்பங்கள் என்னில் பூர்ணமாய் நிறைவேறட்டும். உம்முடைய விருப்பங்கள் என்னில் பூர்ணமாய் நிறைவேறட்டும். என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு, உம்மை விட்டு விலகிராதபடிக்கு தேவரீர் என் கரத்தை பிடித்து நடத்துவீராக. ஹalleluya. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள்
இந்த ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நீரை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே உம் நாமம். நீர் எதை நினைக்கிறீரோ, நீர் எதை விரும்புகிறீரோ அதை எங்களில் நிறைவேற்றுவீராக. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர் அவரே, என் கண்ணீரை காண்கிறவர் அவரே, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் அவரே. ஆமென். நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர். ஒரு வார்த்தையை கூட தெரிந்தவர்கள் உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போது என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை சமாதானத்தோடு வாழ வைக்கிறவரே, நீர் போதுமே. கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். நம்பிக்கையோட விசுவாசத்தோட என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை. அகலாழ உயரமா, அகல உயரமா, எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்ட கடைசி வரை. இதோ மரண பரியந்த நான் உன்னோடு கூட நடத்துவேன் என்றவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு விசை நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. முழு பலத்தோடு கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திர சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட மகிமைப்பட உன் வாழ்க்கையில் உன் கூடாரத்தில் கர்த்தர் உயர்த்தப்பட சில கிரியைகள் அவர் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என் வீட்டில் அவர் உலாவுவாராக, என் குடும்பத்தில் அவர் உலாவுவாராக, என் வாழ்வில் அவர் உலாவுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் துதித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே உன் கூடாரத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. பல ஆண்டுகள் போராடின சில போராட்டத்தில் இந்த இரவில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பல நாட்களாய் சந்தித்த பிரச்சனைக்கு இந்த இரவில் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். 430 வருஷம் அடிமை தனத்தில் இருந்த ஜனத்திற்கு ஒரு இரவிலே ஒரு விடுதலை கட்டளையிட்டது போல இதோ பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல நாட்களாய், பல போராட்டத்திலே சிக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உள்ளமே உன் வாழ்வில் இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். Thank you Jesus. உம்முடைய அதிசயங்களை விளங்க பண்ணுகிறதற்காக நன்றி. இரத்தத்தின் ஆலைகளை மீட்டெடுத்தவரே, எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்கி என் நுகத்தடிகளை முறியடிக்கிறவர் நீ. ஆமென் ஆண்டவரே. உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய அதிசயம் விளங்கட்டும். பல நாட்கள் எதிர்பார்த்த, பல ஆண்டுகள் எதிர்பார்த்த
இனி இந்த காரியம் என்னில் எப்படி நிறைவேற போகிறது என்கிற கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியானவர் உலாவுவீராக. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆக போகிறது. அநேக கண்கள் ஆச்சரியப்பட்டு களிகூற போகிறது. இது எப்படி ஆயிற்று? நீங்கள் சொல்ல போகிறீர்கள், இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஹalleluya, hallelujah, thank you holy spirit. எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையாயிருந்தாலும் என் தேவத்தால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. 430 வருஷமானாலும் மாற்ற வல்லவர், 18 வருஷமானாலும் மாற்ற வல்லவர், பல மாதங்களானாலும் மாற்ற வல்லவர். ஒரு நாள் மரித்து ஒரு நாளிலும் அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். மரித்து 4 நாட்கள் தாண்டினாலும் அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை என்று நம்புறவங்க ஹalleluya. ஒரு விசை அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென். பல ஆண்டுகள் சந்திக்கிற சில போராட்டத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைங்க, தெய்வ பிரசன்னம் இருக்கிற இந்த இடத்துல ஆமென், அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வையுங்கள். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு ஒரு விடுதலை இரவாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். பல ஆண்டுகளாய் சந்திக்கிறேன் இந்த போராட்டத்தை, பல ஆண்டுகளாய் இந்த பிரச்சனையை சுமந்து கொண்டிருக்கிறேன், பல ஆண்டுகளாய் இதுல ஒரு விடுதலைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட கதறலோடு அவர் யாராவது இந்த சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இதோ 430 வருஷம் அடிமைத்தனத்தில் பெருமூச்சு விட்டு அழுதவருடைய சத்தத்தை கேட்டவர் இதோ உன் சத்தத்தை கேட்கிறார், உன் கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார், உன் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். ஆமென். உன்னுடைய அந்த வேதனையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். கேட்டவர் மாத்திரமல்ல, இதோ இறங்கி வந்து உனக்கு இரட்சிப்பை கட்டளையிடுகிறவர். ஓ ராபா சதர, பல நாட்கள் பல ஆண்டுகள் நீங்கள் சந்தித்த போராட்டத்திற்கு இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைப்பாராக. ஹalleluya. ஆமென். நாசரேத்திலே நன்மை உண்டாகுமோ என்று எதிர்பார்த்த கண்கள் இப்பொழுது நீங்கள் சொல்ல போகிறீர்கள், எஸ் உண்டானது. எப்படி இது எப்படி சாத்தியமாயிற்று? எந்த மனுஷனாலையும் அல்ல, எந்த பலத்தினாலையும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் கைகள் குறுகி போகல, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. அப்படியே கண்களை மூடி நிற்கும் ஒரு கேள்வி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த காரியத்தை என்னால மாற்ற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். Do you believe me? நீ என்ன விசுவாசிக்கிறியா? இந்த காரியத்துல எனக்கு உனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்று எத்தனை பேர் இந்த ஜெபத்துல சொல்ல முடியும்? நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. யாராலும் மாற்ற முடியாது உண்மை, ஆனால் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்முடைய கரத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. என் ஆண்டவர் நேற்று எப்படியோ அப்படிதான் இன்றும், என் ஆண்டவருடைய வல்லமை அன்று எப்படியோ அப்படிதான் இன்றும் இருக்கிறது. ஜெபிங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. ஹalleluya. இந்த காரியத்தை மாற்ற என் தெய்வத்தால் கூடும் என்கிற விசுவாசத்தோட என் தேவன் இந்த இரவிலே ஒரு அதிசயத்தை உங்களுக்காய் நடப்பிப்பாராக. ஹalleluya. பல ஆண்டுகள் மாறாத சில போராட்டத்திற்கு இந்த இரவிலே, இந்த நற்செய்தி கூட்டத்தின் இந்த 2வது நாள் இந்த இரவிலே தெய்வ பிரசன்னம் இருக்கிற இந்த இடத்திலே நீங்கள் அறியாத ஒரு கிரியை, நீங்கள் கிரகிக்க கூடாத ஒரு கிரியையை கர்த்தர் நீங்கள் இங்கே ஜெபிக்கும் போதே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கூடாரத்திலே கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்றவர். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அதிசயம் விளங்கட்டும். நம்பி எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படி கொடும். தொடர்ந்து இந்த நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்.